உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த மார்கழி அப்படின்னாவே சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மாதம். ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தை மாதத்துல அறுவடை செய்யற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு தை மாசத்துல கொண்டாடுறோம். அதற்கான ஆரம்ப காலம் எது, நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டா மார்கழி மாசத்துல தான். மார்கழி மாசத்துல சுப நிகழ்ச்சிகளை மட்டும் தள்ளி வைக்கிறோம், அவ்வளவுதான். மற்ற விஷயங்களை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு, அதே போல சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில 4 மணிக்கு முதல் 7 மணிக்குள்ள செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதிகாலை வேலையில செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும். முக்கியமா பண வரவுகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாசத்துல, காரணம் என்ன, குருவுடைய பார்வை இந்த மாதத்துல சூரியனுக்கு இருக்கு. அதனால பண வரவுகள் வேணும், நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிங்க. 4 to 5 நீங்க ஆத்மாத்மா மனசார உங்க வீட்டில் எங்க வேணா உட்காந்து நீங்க பிரார்த்தனையை பண்ணீங்க. உங்களுடைய தேவைகளை நீங்க மனசுல நினைச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சீங்க அப்படின்னா அது சிவன்ட்டா இருந்தாலும் சரி, பெருமாள்கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷ ராசி அன்பர்களுக்கு அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் 9ஆம் இடத்துல இருந்து அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுக்க போறாரு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே நீங்க உங்க லைஃப்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாசத்துல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு ஒரு மேரேஜ் அந்த மார்கழி மாசத்துல பார்த்து தை மாசத்துல நிச்சயம் வர மாதிரி, ஒரு வேலை மார்கழி மாசத்துல ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, தை மாசத்துல சேர்ற மாதிரி, வீடு வண்டி வாகனம் ஏதாவது வாழ்க்கையில உங்க மாற்றம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அது நிறைய விஷயங்கள் மார்கழி மாசத்துல ஆரம்பிச்சு தை மாசத்துல நிறைவேற மாதிரி இருக்கும். ஏன்னா காரணம் என்ன, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல மேஷராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும்? முக்கியமா நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இப்ப 7.5 சனி ஆரம்பிச்ச காலமா இருக்கு. அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனைகள் இருக்கு. வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைகள், வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் இல்லாதது. அது மட்டும் இல்லாம வேலையில ஒரு பேர் இல்லை, புகழ் இல்லை, நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு, வேலையை விட்டுலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். இந்த மனமாற்றம் என்ன பண்ணும்னா வேலை தேட வைக்கும், வேலை மாற வைக்கும். இல்லை எனக்கு இந்த வேலையிலே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நான் இதுலயே கண்டினியூ பண்ணலாம், இதுல நான் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மாதத்துல நீங்க மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். அது பிபியா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் அதுல நல்ல உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே மாதிரி முக்கியமா பண வரவுகள் கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்துல நீங்க என்ன செஞ்சாலும் சரி, தொழில்ல முக்கியமா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நீங்க எதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த மாதத்துல பணம் வரவுகள் வந்து அதுல ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அதெல்லாம் பெரிய லெவல்ல பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல இந்த மாதத்துல நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டாவே நீங்க தொழில சில கடன் பிரச்சனைகளை தீர்க்கலாம். முக்கியமா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க ஒரு ஓடி வாங்கியிருக்கீங்க, ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுல ஏதாவது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை லாபம் சம்பாதிச்சு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய கடன் அளவு குறையக்கூடிய முக்கியமான மாதம். இடம் விற்கல, வீடு விற்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பண வரவுகள் கொடுக்கக்கூடிய மாதம். பாக்கியஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள் ஏற்படும்.
வீட்டில் விசேஷங்கள் நடைபெறக்கூடிய முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு மேரேஜை பார்த்து செஞ்சு, பொண்ணு பார்த்து வரன் பார்த்து அதெல்லாம் செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த மார்கழி மாதம் இருக்கும். அதேபோல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். முக்கியமாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான மாதம். வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அங்கே ஏதாவது வேலை இல்லாமல் இருக்குன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். மொத்தத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாத பலன்கள் அமையப் போகிறது.